ஹாய் ஹாய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்றேன், தோத்துருவேன். ஒய்ஃப் என் மச்சின்ச்சி எல்லாம் ஊர்ல தான் இருக்காங்க, சேஃபா இருக்காங்க. மச்சின்ச்சி பத்தி அவங்க கேக்கல மிஸ்டர் தங்கதுரை. அதான் எக்ஸாக்ட்லி. என்னன்னே தெரியல, கண்ணா பின்னால இருக்கு மூணு. தெரியல. போயா போ. கரெக்ட். போயா பீன்ஸ். ஏந்து போய்ட்டா. போயா பீன்ஸ். ரெண்டு क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டார்ல, அந்த திமிரு வேற ஒண்ணும் இல்ல. பண்ணிடுவோமா? தேனி இது என்னதுப்பா இது? பாக்டீரியாவா வைரஸா? அமீபா அமீபா அமீபா. இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃப்ரீயா செகண்ட் ரவுண்ட்ல டப்பு டப்புன்னு அடிக்குதா? அது அடுத்த ரவுண்ட் நான் தோத்தனா ஒரு ரவுண்ட் நான் போட்டுருவேன். நான் அந்த அளவுக்கு டென்ஷனா இருக்கேன். இல்லம்மா இவங்க கிளைமேக்ஸ்ல ஏதாச்சும் கன்ஃபியூஸ் பண்றாங்கம்மா, அதான் எடுத்துட்டு திருப்பி. அதுக்கு முன்னாடி எல்லாம் யோசிச்சு கோயம்பேடு கலிபோர்னியா அமெரிக்கா. சேராட்டோ ஜனங்களுக்கு போராட்டம், 5 ரூபாய் கொடுத்தாக்கா போறான் பாரு பிளைன் ஆட்டோ. வெல்கம் டு ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் ஆஃப் கலிஃபோர்னியா தமிழ் டிவி. இது வீட்டுல இருந்து விளையாடு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் எபிசோட் ஜஸ்ட் ஃபார் யூ கைஸ். Sponsored by Apakadai Pleasanton, now delivering in San Ramon and Mountain House. Address on the screen la varum, number la details la irukku, call panni enjoy pannunga. Innor sponsor co-sponsors are Shasta Foods, Shasta Online ponga, taramana foods enjoy pannunga, delivering all through the North America, so that's USA and Canada for you all. ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் எபிசோட் கைஸ். ஸோ ஸ்பெஷல் எபிசோட்னா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஸ்பெஷல் பீப்புள் வருவாங்க. நம்மளோட இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்க 2 ஸ்பெஷல் பீப்புளும் நான் தே டோன்ட் நீட் எனி இன்ட்ரடக்ஷன். ஆனால் நான் அஃப்கோர்ஸ் நான் சொல்லியே ஆகணும். நம்மளை ஏன் பாடுபடுத்துறாங்களே, அதுக்கு 2 கையில மாட்டா என்ன பண்ணுவாங்க ஆண்டவா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பயங்கரமான செலிபிரிட்டி. நிறைய ஷோஸ் டிவியில, விஜய் டிவியில வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இவங்க தான் இருக்காங்க. அண்ட் நிறைய நீங்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் நீங்க கேட்டிருந்தீங்க, குக்கித் கோமாளி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை, அப்படியே வரிசையா அடிக்கிட்டே போலாம், ஒரு லிஸ்ட் வருது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இஸ் மணிமேகலை. வெல்கம் டு தி ஷோ. ஹாய் ஹாய், thank you for inviting me. கலிஃபோர்னியா தமிழ் டிவி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் பிக் ஹாய் from மணிமேகலை. Thank you so much. It's lovely having you. இந்த விஷயத்த நீங்க இதெல்லாம் சொன்னீங்களே, எனக்கு உங்களை பத்தி நீங்க உங்க யூடியூப் சேனல்ல வந்து இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, உங்க வீட சுத்தி காமிச்சதுக்குலாம் 1.3 மில்லியன் வியூஸ்லாம் இருக்கு. அஃப்கோர்ஸ் நாங்க எல்லாம் பார்த்துட்டு தான் வரோம். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் எனக்கு இருக்கு. நீங்க நிறைய உங்க லைஃப் வந்து நிறைய வந்து எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா நீங்க ஒரு செலிபிரிட்டி கப்பல் அப்படிங்கறதுனால எல்லாருக்குமே நிறைய விஷயம் தெரியும். ஆனா உங்களை பத்தி யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க. எனிதிங், இட் கேன் பி எனிதிங் ஃப்ரம் எனி ஃபேசட் ஆஃப் லைஃப். யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், நீங்க குளிக்க மாட்டீங்களா மணிமேகலை? குளிக்க மாட்டீங்களா? இல்ல ஆக்சுவலி கரெக்டா தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா இப்போ ஒரு வீட்ல வந்து ஒருத்தங்க பயங்கரமா டென்ஷன் ஆவாங்க, இன்னொருத்தங்க வந்து ஒரு லூஸ் பீஸ் மாதிரி இருக்கும்ல. எங்க வீட்ல வந்து 2 பேருமே காமெடி பீஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பயங்கர கூலா தான் இருக்கும். சோ எந்த ஒரு விஷயம்னாலும் டக்குன்னு வந்து சோசியல் மீடியாக்கு தெரிஞ்சிரும், இல்ல நாங்க வெளில சொல்றோம். சோ மறைச்ச விஷயம் அப்படின்றது வந்து எதுவுமே பெருசா கிடையாது. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. எங்களுக்கு மேரேஜ் ஆன டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துச்சு யாரையாவது கேட்டீங்கன்னா அவங்களே கூட கரெக்டா சொல்லுவாங்க, இந்த 2 லூஸும் அன்னைக்கு ஏதோ பண்ணிருந்துச்சு அப்படின்ற மாதிரி. சோ ஓபன் புக் தான், எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி போடுங்க, சூப்பர். சோ மத்தபடி உங்க ஹாபிஸ்லாம் என்ன மணிமேகலை? ஹாபிஸ், ஓ மை காட், outside of all of this, மனுஷனா பிறந்தா ஹாபிஸ்னு ஒண்ணு இருக்கணும். எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது. எனக்கு என்னன்னா டிரைவ் பண்றது ரொம்ப பிடிக்கும். கார்ல வந்துட்டு லாங் டிரைவ் போறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஏதாவது ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஏதாவது சேடான விஷயமா இருந்தாலும் சரி, உடனே கார் எடுத்துட்டு ஏதாவது ஒரு பெருசா அப்படி டிரைவ் போயிட்டு வரணும். நானே ஒரு பால் வாக்கர் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு நான் கார்லாம் ஓட்டு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவேன். சோ எனக்கு வந்து ஹாபிஸ்னா டிரைவ் பண்றது தான். அப்படி போடுங்க. அதான் தூரம், அதான் டிஸ்டன்ஸ்ல. இதுக்கு ஹாபிஸ்னா ஆட்டோ ஓட்டுறது. ஏயா வண்டி நிறுத்திட்ட? மணி என்ன 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. அவங்க டிரைவ் பண்ற மாதிரி ஆட்டோ எடுத்து ஓட்டிட்டு போவேன். இங்க இருந்து கோயம்பேடு வரைக்கும் சேராட்டோ ஓட்டுவேன். ஆட்டோ ஓட்டணும் ரொம்ப ஆசைங்க. என் வாழ்க்கையோட முக்கிய லட்சியமே எனக்கு ஆட்டோ ஓட்டி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா
இவன் உயிரை பறி கொடுத்தாலும் உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றிருக்கேன். அது ஒரு தனி ஃபீல் ஆக்சுவலா. எக்ஸாக்ட்லி. அத என்ஜின் மேலயே உட்கார்ந்துனே அப்படி ஒரு சத்தம் வந்து சூப்பரா இருக்கும்ல. ஆனா அதுக்கு தங்கதுன்னு ஆட்டோ எடுக்காதீங்க. அவர் ஓட்டுற திருட்டு ஆட்டோ தான். 4 ஆட்டோ காணாம போன கேஸ் ஆகுது. இது திருட்டு ஆட்டோங்கறத கண்டுபிடிச்சிருவானோன்னு நினைச்சே நீ கண்டுபிடிக்கல. இப்ப கண்டுபிடிச்சிட்டேனே. எப்ப கண்டுபிடிச்ச? உன் வாயாலேயே சொன்னியடா குரங்கு. அதனால பீ கேர்ஃபுல். ஓகே. நான் ஓட்டுறது ஷேர் ஆட்டோமா. ஏரிக்கம்மா 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 கோயம்பேடு கலிபோர்னியா அமெரிக்கா. சேராட்டோ ஜனங்களுக்கு போராட்டம் 5 ரூபாய் கொடுத்தாக்கா போறான் பாரு பிளைன் ஆட்டோ. அப்படி போடுங்க. சூப்பர். சோ with no the delay நம்ம அடுத்த கெஸ்ட் நான் இதுக்கு மேல நான் இன்ட்ரோ பண்ண தேவையில்ல, நீங்க ஏற்கனவே பாத்துட்டீங்க. பட் அகைன் செம்ம கமெடியன், இவரும் பயங்கரமான செலிபிரிட்டி. விஜய் ஆல் ஓவர் விஜய் டிவி அண்ட் அதர் சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா இவரும் வந்து ஒரு 300K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. எங்க பார்த்தாலும் இவரும் வந்து பாப்புலரு. அண்ட் ஆக்சுவலி நீங்க வியூவர்ஸ் இல்லாம வந்து உங்க காமெண்ட்ஸ்ல எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நிறைய பேர் கேட்டது மணிமேகலை தங்கதுரை கூட்டுவாங்கன்னு. ஸோ ஹியர் தே ஆர். தங்கதுரை, உங்க வியூவர் நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு ஹாய் ஹலோ சொல்லுங்க. அப்படி ஒரு குயிக் ஹாய். தொன்று தொட்ட தமிழ் மக்கள் அனைவருக்குமே என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு. இண்டிபெண்டன்ஸ் டேனால இந்த ஆரஞ்சு மிட்டாய் தான் ஞாபகம் வரும். சில நேரங்களில் ஸ்கூல்ல மிட்டாய் கொடுக்கும்போது அந்த மிட்டாயை வாங்கி பாக்கெட்ல போட்டு அப்படியே போய் தூங்கிடுவேன். மறுநாள் காலையில இருந்து பார்த்தா ஃபுல்லா எறும்பா இருக்கும் பாக்கெட் ஃபுல்லா. பக்கத்து எல்லாம் கடிச்சிடும். அந்த ஞாபகங்கள்லாம் வருது இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல. ஸோ உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கலிபோர்னியா தமிழ் மக்களை ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நீங்க அதுவும் நீங்க செம விஷ். ஆக்சுவலி எனக்கும் இப்ப ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சுங்க. இங்க கிடைக்காது அவ்வளவு ஈஸியா. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். என்னதான் பார்த்தாலும் அந்த ஆரஞ்சு மிட்டாயோட டேஸ்ட் வராது. பட் தங்கதுரை, உங்களுக்கும் அதே ஒரு கொஸ்டின். நீங்களும் ஒரு செலிபிரிட்டி, உங்களை பத்தி நிறைய விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. பட் உங்களை பத்தி தெரியாத ஏதாவது ஒரு விஷயம், இந்த திருட்டு ஆட்டோவை தவிர வேற ஏதாவது தெரியாத விஷயம் தான் மக்கள் சொல்லுங்க. இத பத்தி நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், நான் வந்து நிறைய படிச்சிருக்கேன். அதான் தெரியாது நிறைய பேருக்கு. நிறைய பேர் நினைச்சுன்னா நிறைய குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறாங்க. நான் குடிக்கலைங்க, நிறைய படிச்சும் இருக்கேன். ஸோ மாஸ் மீடியா ஜேர்னலிசம் முடிச்சிருக்கேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. மாஸ் மீடியா ஜேர்னலிசம். ஆமா, பிஜி படிச்சிருக்கேன். பிஎஸ்சி பயோடெக்னாலஜி விவேகானந்தா காலேஜ்ல படிச்சிருக்கேன். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நானே சொல்லிக்கிறேன், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பின்னாடி நம்ப மாட்டாங்க. சேர்த்துனே போலாம் இருக்கே. ஐஎஸ்ஏ எழுதி வச்சிருக்கீங்க பேரு பின்னாடி. சூப்பர். தட் இஸ் ஆக்சுவலி சூப்பர். ஒரு தெரியாத விஷயம் சொல்லிருக்கீங்க. செம்ம. ஆக்சுவலி குட் இன்ட்ரோடக்ஷன். Thank you so much தங்கதுரை for making our show. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலி உங்க ரெண்டு பேருமே ஹோஸ்ட் பண்றதுக்கு. சோ நம்ம without any delay நம்ம ஷோ ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம வீட்ல இருந்து விளையாட போறோம். மூணு செக்மெண்ட் இந்த இதுல வீட்ல இருந்து விளையாடல. 3 செக்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஜாயின் தி டாட்ஸ், ஒரு விஷுவல் ரவுண்ட். ஃபுல்லி எல்லாமே விஷுவல்ஸ் தான். ஆக்சுவலி எல்லா ரவுண்டுமே விஷுவல்ஸ் தான். 3 rounds ஜாயின் தி டாட்ஸ், who am I and handle with care. ஈச் ரவுண்டோட ரூல்ஸ் நான் உங்களுக்கு போக போக சொல்றேன். ஓகே. வீட்ல இருந்து விளையாட ரெடியா ரெண்டு பேரும்? ரெடி. ஆல்ரைட். வெள்ளி கேமரா நமாசு, தங்கதுரனா தமாசு. அப்படி போடுங்க. So join the dots. இந்த ரவுண்ட் என்னன்னா வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் விஷுவல்ஸ் வரும். அந்த விஷுவல்ஸை பார்த்து அது என்ன ஒரு படமா பாட்டா இல்ல ஆக்டர் பேர் கேட்டிருக்கலாம், எனிதிங் அந்த மாதிரி எதா என்ன வேணா இருக்கலாம். நம்ம மேல அழகா வரும் என்ன படமா பாட்டா என்ன கேட்கறோம்னு. விஷுவல்ஸ் எல்லாம் அட் அ டைம்ல லோட் ஆயிடும். பார்த்து நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா 10 points. ஒருவேளை வந்து பதில் தெரியல அப்படின்னு சொல்லி பாஸ் ஆச்சுன்னா இன்னொருத்தங்களுக்கு கெஸ் பண்ண இமீடியட்டா கெஸ் பண்ண ஒரு சான்ஸ் இருக்கு. அவங்களுக்கு 5 point கிடைக்க சான்ஸ் இருக்கு. 1 நிமிஷம் தான் இருக்குது எல்லாத்துக்குமே. ஓகே. ரெடியா? சூப்பரா. ரெடி. ஆசம். சோ நீங்க நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டீங்க. தங்கதுரை நீங்க ஏன் டவுட்டே கேட்க மாட்டீங்க? எனக்கு டவுட்ஸ் கேப்போ. How do I tell you? அதான் டவுட் எல்லாமே மணிமேல கேட்டுறாங்கல்ல. மணிமேல டவுட் கேட்கும்போது நான் வாட்ச் பண்ணிடுறேன். ஓகே அப்படியா அப்படின்ட்டு. நீங்க எது டவுட்னாலும் மணிமேலுக்கே சொல்லிடுறீங்க. ஸ்ட்ராட்டஜி. தங்கதுரை நீங்க ஏற்கனவே ஒரு ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருக்கீங்க, சம பிளானிங்கோட. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், ஜாயின் தி டாட்ஸ்ல முதல் கேள்வி தங்கதுரை உங்ககிட்ட தான் கேட்போம். ஏய்
என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ப்ரோ மணிமேகலையே கேளுங்க. ஏங்க எதுவா இருந்தாலும் மணிமேகலை தான் ஃபர்ஸ்ட், லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட், பெண்கள் தான் ஃபர்ஸ்ட். இல்ல பெண்கள் நாட்டின் பெண்கள். எனக்கு தேவையில்ல, நீங்களே வந்து விளையாடுங்க ஃபர்ஸ்ட். ஏமா ஒய்ஃப் பையன்னு சொல்றோம், புருஷன் பையன்னு சொல்றோமா? கிடையாதுல. ஆன்லைன்னு சொல்றோம், பெண் லைன்னு சொல்றோமா? அதுக்காக எல்லாம் பரவாயில்ல. அட்லீஸ்ட் இப்போது உங்களுக்கு வந்து கரெக்டான ஈக்குவாலிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். சோ தங்கதுரை ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, இப்ப நம்ம பேசிட்டு இருக்க சிஸ்டத்துல பென் டிரைவ் தான் யூஸ் பண்றோம், ஆன் டிரைவ் யூஸ் பண்றோம். பெண்கள் தான் ஃபர்ஸ்ட். கேள்வி கேட்டு தொலைங்க, தாங்க முடியல. பெண்கள் தான் ஃபர்ஸ்ட். சிஸ்டம் மாதிரி இருக்கு எனக்கு பார்த்தா. சரி ரெடி தங்கதுரை, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஜாயின் சார்ட்ஸ்ல. ஐயோ ஜாலியா பாருங்க. இது ஒரு படம். ஆமா கரெக்டான ஆள தான் வேண்டுறீங்க. படத்தோட பேரு என்ன? கீழ விஷுவல்ஸ் வந்துச்சு பாருங்க. பப்புல்ஸா? வந்துச்சு. காக்கா வந்து லீ. காக்கா கரெக்ட். காக்கா பல்லி. படம் பேருங்க பாகுபலி. எப்படிங்க? ஃபர்ஸ்ட் என்னது? காக்கா. அடுத்தது வந்து பாலு. அடுத்தது புரூஸ்லி. கரெக்ட். அப்படியே கபாலி. 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 நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருப்புடா நான் கொஞ்சம் கருப்புடா. கபாலி. ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சு ரொம்ப ஓவர் ஆடுறீங்க சொல்றானே. அம்மா ராணுவத்துல அழிஞ்சதை விட ஆணவத்துல அழிஞ்சதான் அதிகம். பட் நான் ஆணவத்துல அழிய மாட்டேன். என்ன தங்கச்சி என்னைய பார்த்தா நீங்க வந்து அழிஞ்சிருவேன்னு சொல்றீங்க? ஐம்பது காப்பியும். சார் நீங்க ரொம்ப கேவலமா தோத்து போயிடுவீங்க. நானும் கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். நீங்க என்ன இப்படி மணிமேகலை எப்பவுமே பண்ற ட்விஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் என்ன விளையாட விட்டு நீ கத்துக்கலாம்னு பார்த்தேன். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது. நான் கேள்வி கேட்கிறதுக்கு முன்னாடியே சொல்றேன் தோத்துருவேன். குக்கு வித்து கோமாளில சீக்கிரமா வந்து தங்கதுரை குடுற கெட்டப்ப நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி கேட்டு வாங்கணும். நீ மறந்துடாத. குக்கு வித்து கோமாளில ஹலோ, அது உண்மை என்ன தெரியுமா? இவரு வந்து 11 மணிக்கு வர சொன்னா சார் வந்து 1 மணி 2 மணிக்கு தான் வருவாப்ல. இவரு வரல, நீங்க போடுங்க மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்டப்ப போட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மணி 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 கூட அந்த கெட்டப்ப நான் தான் போடுவேன். இது 1 மணிக்கு வந்துட்டு அது ஷோவே முடிய போறாங்க. எப்ப பார்த்தாலும் irresponsible fellow மிஸ்டர் தங்கதுரை அண்ணா. லேட்டா வரணும், லேட்டஸ்டா வரணும். ஏது அது ஷோவெல்லாம் சீசனே முடிச்சதுக்கு அப்புறமா வர்றது. லேட்டஸ்டா வராங்க. அது லேட் மட்டும் தான் ஆன மாதிரி இருக்கு இந்த ஸ்டோரியை கேட்டா. பட் கபாலி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கலக்கிட்டீங்க. வெரி குட். நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், நீங்க ஆரம்பம் எல்லாம் क्वेश्चन லோட் ஆகிறதுக்கு முன்னாடி ஐயோ தலைவா அப்படின்னு நீங்க எல்லாம் நான் தான் கரெக்டா வேண்டுறீங்க அப்படின்னு. கரெக்டா தான் வேண்டுறீங்க. கரெக்ட் தலைவர் படம் தான் வந்துச்சு. அதான் சூப்பர். கபாலி கரெக்ட். மணிமேகலை ஒரு ஐடியா வந்துச்சா உங்களுக்கு? இது இப்ப எல்லா क्वेश्चंस எப்படி இருக்கும் எல்லாமே ஐடியா வந்துச்சு. எனக்கு இது எப்படி இருக்கும்ன்றது பிரச்சனை இல்ல. அவர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டாருன்றதா எனக்கு மன வருத்தமா இருக்கு. பொறாம லைட்டா மத்தபடி வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கரெக்டா வர கண்டுபிடிச்சாங்க தங்கதுரை. வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். பட் ஆல்சோ வெறித்தனமும் உண்டாகிறதுன்னு எனக்கு தெரியுது. ஆக்சுவலி உங்க மூஞ்சில எனக்கு ஜெயிக்கணுன்ற வெறி தெரியுது மணிமேகலை. மணிமேகலை பத்தி தப்பா நினைக்காதீங்க. மணிமேகலை ரொம்ப ஷார்ப்பு. இப்ப பாருங்க எப்படி அடிக்க போகுது பாருங்க ஆன்சர். டப்பு டப்புன்னு. எனக்கு அப்படிதான் தோணுது. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பிஹேவியர் மாதிரி தான் தெரியுது எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. இப்போ நீங்க வந்து அந்த क्वेश्चन போடுங்க, நீங்க நினைச்சது தப்புன்னு உங்களுக்கு சீக்கிரமாவே புரியும். சரி பார்க்கலாம். So that brings us to a nice point. So நம்ம இப்ப பார்க்க போறோம். மணிமேகலை உங்களுக்கான क्वेश्चन. தமிழ் பாட்டு. சிம்பிளான பாட்டு. ஒரு விரல் புரட்சியா? ஒரு கூடை சன்லைட் பாட்டா? ஒரு கூடை மூன்லைட். அந்த சாங் சிவாஜி படத்துல இருந்து பாட்டு. கரெக்ட்டா? கண்டிப்பா. அதுதான். ஒரு கூடை சன்லைட். ஒரு கூடை சன்லைட். மறுபடியும் எபிசோடா போட்டுருக்கு. கரெக்ட் ஆன்சர்.
பரவாயில்ல. அந்த ஒரு ஆனா என்னோட ஐக்யூ லெவல் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் ஸ்ட்ரைட்டா அந்த சாங் ஸ்ட்ரைட் பிக்சராவே வச்சிருக்கீங்க. இன்டைரக்ட் பிக்சர் மாதிரி எல்லாம் இல்லாம ஒண்ணு கூட சன்லைட். இத கண்டுபிடிக்கலாம் ரொம்ப அசிங்கமா இருக்கும். மணிமேகலை வந்து மணிமேகலை நான் ஒரு கூட டீப் லைட் நினைச்சேன், பார்த்தா ஒரு சன்லைட்டை கண்டுபிடிச்சிட்டியம்மா. வேற லெவல். ஐ ஹேட் யூ. ஐயோ என்னம்மா ஒரு உண்மையாதானே சொன்ன, அதுக்கே நிறைய இருக்கு. இந்த விசாரணையில பல உண்மைகள் வெளில வரப்போகுது. பீ கேர்ஃபுல். ஓகே ஓகே ஓகே, நான் உன்னை பத்தி சொன்னா நீ என்ன பத்தி ஃபுல்லா சொல்லுவேன். ஓகே நான் சொல்ல மாட்டேன். என்ன ஃபுல்லா சொல்ற மாதிரி என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல எதுவுமே கிடையாது. அப்புறம் எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன் மாதிரி தங்கதுரை அண்ணா. ஆமா நீங்களும் அப்படியே சொல்லி மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஷோ ஃபுல்லா. கண்டிப்பா. மலர்ந்து மலராக பாதி மலரா. ஏய் அடுத்த லைன் தெரியல, அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. ஓகே ஓகே தலைவா போயிடலாம். நெக்ஸ்ட் போலாம். அதாகப்பட்டது நீங்க பாசமலரையே இப்படி இப்படி நாசமலர் ஆக்கிட்டீங்களே. தங்கதுரை உங்க மேல சம பிரஷர் போறீங்க, ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த क्वेश्चन உங்களுக்கு. ஜாயின் தி டாட்ஸ்ல செலிபிரிட்டி, ஒரு செலிபிரிட்டி, பாப்புலர் செலிபிரிட்டி. ரெண்டு நேம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டு நேமா இருக்கு, பிரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரெண்டு பிக்சர் ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் ரெண்டு பிக்சர் லாஸ்ட் நேம். ஹரிஷ் கல்யாண். ஐயோ எப்படியே வந்துச்சு எனக்கு சொல்லுங்க. எப்படி ஹரிஷ் கல்யாண் எப்படி வந்துச்சு? ஹரிஷ் கல்லு ஓ ஹரி கல்லு யான் ஹரிஷ் கல்யாண். இதுக்கு மேல என்னால பெருசா உங்களை கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. ஹரிஷ் கல்யாண் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ஈஸியா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? ஆமா. அப்ப அடுத்தது இல்ல அப்படிலாம் கிடையாது. கஷ்டமான क्वेश्चन தான். எனக்கு இந்த ஹரி இருக்கார்ல, டைரக்டர் ஹரி, அவரை பார்த்தோன்னே இப்ப இருக்கிற செலிபிரிட்டி ஹரிஷ் கல்யாண் தான். நான் டக்குன்னு சொல்லிட்டேன். நான் இது மூணு கூட பாக்கல. நானு மீதி எதுவுமே பாக்கல. ஹரி மட்டும் பார்த்து ஹரிஷ் கல்யாண். அந்த பொண்ணோட லிப்பு பார்த்தேன், அந்த உதடு பார்த்தேன், நல்லா இருக்குன்னு பார்த்தேன். ரோஜா பூ மாதிரி இருக்கு. ஒருவேளை வேற மாதிரி யோசிச்சு பார்த்தேன், ரோஜா கீஜான்னு யோசிச்சு பார்த்தேன். பட் கரெக்டா வந்துச்சு. ஒரு ப்ளூ கலர் சொல்லுவாங்க. இல்லன்ற தைரியத்துல பேசுறீங்களோ? ஊருக்கு போயிடுச்சா லிங்க் அனுப்பிச்சு விட்டுறோம் உங்களுக்கு நம்ம. ஆமாமா கண்டிப்பா அனுப்புவோம். வைஃப் என் மச்சின்சி எல்லாம் ஊர்ல தான் இருக்காங்க, சேஃபா இருக்காங்க. மச்சின்சி பத்தி அவங்க கேக்கல மிஸ்டர் தங்கதுரை. அதான் எக்ஸாக்ட்லலி. பட் இருந்தாலும் சொல்லணுங்க, அதெல்லாம் கடமைங்க, அதெல்லாம் பெருமையா கடமை. என்ன மாதிரி கடமை இது? ஏங்க ஒரு அன்புங்க. ஓ அப்படி அன்பு. ஆமா அதோ இந்த உதடு ரோஜா நம்மளாம் பேசிட்டு இருந்தீங்களே, அதான் லைட்டா கன்ஃபியூஸ் ஆறீங்களோ, டிஸ்ட்ராக்ட் ஆற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன். வேற ஒன்றும். ஓகே ஓகே ரைட் சூப்பர். இதுக்கு ரெண்டாவது கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க. மணிமேகலை உங்க மேல சம பிரஷர். இதுதான் வந்து இந்த ரவுண்டோட லாஸ்ட் क्वेश्चन வேற. சோ மணிமேகலை உங்களுக்கு. கடவுளே மணிமேகலை மறந்துன கடவுளே மணிமேகலை படம். ஐயோ ரொம்ப 1 minute on the clock. ரெடி. பஜ்ஜி பல்லியா? இது சாங்கா படமான்னு தெரியலையே. இல்ல படம் படம். கரெக்ட். கூகுள் பண்ணி பார்த்தேன், கடவை இல்ல. கூகுள் பண்ணி பார்த்தேன், கூகுள் பண்ணி பார்த்தேன். பாட்டு இல்லங்க படங்க. நீங்க ஹிண்ட் தப்பா கொடுக்குறீங்க. படமாமா இது? ஐயோ 30 செகண்ட் தான் இருக்கு. 30 செகண்ட். நீங்க ஆல்மோஸ்ட் சொன்னீங்க. ஐயோ பேக் ஜியா? இல்ல பப்ஜி இல்ல நீங்க மூணுத்தையும் சேர்த்து சொல்லி பாருங்களேன். பேக் கூகுள் பல்லி. ரெண்டாவது லைன் பல்லியா? ஷூரா? அதான் ஃபைனல் ஆன்சரா? நீங்க கரெக்ட்டா சொல்லுங்க. கேள்வி கேக்குறீங்க, கரெக்ட்டா சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஆமா பாகுபலி. டைமரோட ரன் அவுட் ஆயிடுச்சு.
நீங்க என்ன எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் அதான் நீங்க சொன்னீங்க. லைக் நீங்க சும்மா உங்க கெஸ் பண்றச்சே நீங்க பேகு பல்லி அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு நீங்க மாறி போயிட்டீங்க ட்ராக். இல்ல நீங்க பேக்குக்கு பதிலா இந்த சக்கர பாகு அது மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா பாகு நான் கரெக்டா பிடிச்சிருப்பேன். பேக் ஆனா யோசிச்சேன் நான் பங்கனப்பள்ளின்னு யோசிச்சேன். பங்கனப்பள்ளி பங்கனப்பள்ளி என்ன இருக்கோ ஆப்போசிட்டா யோசிக்கிறதா உங்களுக்கு வேலை இல்ல. கரெக்ட் மாட்டு தெலுங்கு படமா பங்கனப்பள்ளி? பங்கனப்பள்ளி அப்படியா? பழம் அது படம் இல்ல. மாங்காவா? ஓகே மாங்காவா போட்டோ எடுத்தா அது படம் இல்ல. அதுவும் கரெக்ட் தான், எடுக்கலாம் கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல வரும்னு தோணுது அந்த அந்த ஃப்ரூட் வச்சு ஒரு படம் கண்டிப்பா. ஆனா ரெண்டு பேரும் ஓபனிங் ரவுண்ட்ல தாறுமாறா எல்லாத்துக்குமே கரெக்டா ஆன்சர் சொல்லி ரெண்டு பேரும் ஈக்குவல்ல இருக்கீங்க. வெரி குட் மணிமேகலை and தங்கதுரை. நாங்களே 20 பாயிண்ட்ஸ் ஈச் ரெண்டு பேரும். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம அடுத்த ரவுண்ட்லாம் இன்னும் கொஞ்சம் லெவல் ஏத்த போறோம்னு தெரியுது. அப்போ வந்து காம்ப்ளிகேட்டடா கேட்க போறீங்கன்னு தெரியுது. அவ்வளவுலாம் இருக்காது, பட் இருக்கும். சரி ஓகே. அப்படியே பார்த்து சேர்த்து சொல்லிட்டா ஆன்சர்லாம் வராது. சோ லைட்டா கஷ்டம். அப்படியா? ஆமா. ஓகே டன் முடிஞ்சு இந்த ரவுண்ட். நீங்க தானே சொன்னீங்க எல்லாரும் ஈஸியா இருக்குன்னீங்க. சோ அடுத்தது லைட்டா அது ஒரு பேச்சுக்கு ஒரு கெத்துக்கு சொல்றோம். அதுக்காக உடனே எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாங்க. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்ல, எதுவுமே ரெண்டு क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டார்ல, அந்த திமிரு வேற ஒண்ணும் இல்ல. நான் பண்ணிடுவோம்ப்பா. அப்படியா? சூப்பர். நான் பாக்க அசால்ட் அப்படி பாருங்க. இது கடைசியில நெக்கா போய் கடைசியில வந்து அப்படியே பயங்கரமா டை பிரேக்கர்ல தான் முடிய போகுதுன்னு எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் வருது. மணிமேகலை முட்டுக்காடு தான்னா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. முட்டுக்காடு தான்னா கோவலம். இதுக்கு நான் பதில் சொன்னா எனக்கு கேவலம். பாத்தீங்களா, நீங்க பஞ்ச் சொல்லும் போது ரோல் ஆகுது, தடங்கள் வருது. அப்ப என்ன அர்த்தம்? செகண்ட் ரவுண்ட்ல தோக்க போறீங்கன்னு அர்த்தம். இப்ப என்ன அர்த்தம்? நீ மனசுல வேண்டினதுதான் அர்த்தம். தோக்கணும். கண்டிப்பா அத நானே பிராங்கா ஒத்துக்கிறேன். இது மணிமகையோட இன்னொரு ட்ரிக்ஸ். இது உங்களுக்கு தெரியாது. அது என்ன ட்ரிக்ஸ்? எனக்கே தெரியாது. என்னது? மனசுக்குள்ளே வேண்டிப்பாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. பின்ன கத்தி கூப்பாடு போட்டா வேண்ட முடியும் கோயில், அப்புறம் கேஸ் ஆயிடுங்க. வேண்டினா அப்படி மனசாலதான் வேண்டிக்கணும். மணிமேகலை வந்து ஒரு லெஜெண்டரி. அது தெரியுது, ரெண்டு பேருமே அந்த லெவல்ல தான் இருக்கீங்க, தெரியுது எனக்கு. அண்ணே நம்மளே கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறாங்க. நம்மள கூப்பிட்டதே கலாய்க்கிறது தானே. தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி சூப்பர். ரவுண்ட் 1 செமையா போயிட்டு இருக்கு. ரவுண்ட் 1 முடிஞ்சிச்சு. இதோட ரெண்டு பேரும் ஈக்குவல். மணிமேகலை தங்கதுரை ரெண்டு பேரும் 20 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. நம்ம நீங்க क्वेश्चंस எல்லாம் பார்த்து இது வரைக்கும் ஈஸியா இருக்கு, இனிமே கஷ்டப்பட போகுது அப்படிலாம் சொன்னதெல்லாம் இவங்களுக்கு தான் கிரெடிட். ரஷீலா கார்த்திக் இங்க கியூபட்டினோ இங்க இருந்து எல்லாம் நாங்க இருக்கிற அதே ஏரியால தான் இருக்காங்க. ஒன் ஆஃப் அவர் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஆல் தேங்க்ஸ் ரஷீலா கார்த்திக். அண்ட் ரஷீலா உங்களுக்கு வந்து ஆப்பக்கடை வழங்கும் ஒரு வவுச்சர், கிஃப்ட் வவுச்சர் காத்துட்டு இருக்கு. Thank you so much. Thank you ரஷீலா மேடம். ரொம்ப ஈஸியா கொஞ்சம் பண்ணி கொடுத்துறீங்க. ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைமும் வர கூப்பிடுவாங்க. கண்டிப்பா. Thank you ரஷீலா கார்த்திக். கண்டிப்பா கூப்பிடலாமே, ஏன் கூப்பிட கூடாது? வரலாமே. சரி, நம்ம நம்ம ரெண்டாவது ரவுண்ட் போக போறோம். ரெண்டாவது ரவுண்ட் Who Am I? இதுவும் வந்து வெரி சிமிலர், ஜாயின் த டாட்ஸ் மாதிரியே தான் வந்து இந்த ரவுண்டுமே. அண்ட் இந்த ரவுண்ட் ஜாயின் த டாட்ஸ் வந்து லைக் வெரி சிமிலர்னா அதே மாதிரி விஷுவல்ஸ், சேம் சீரீஸ் ஆஃப் விஷுவல்ஸ் வரும். ஆக்டர்ல படம் பாட்டு என்ன வேணாலும் இருக்கலாம். வெறும் ரவுண்டு பேர் மட்டும் தாங்க டிஃப்ரெண்ட். மீதி எல்லாம் ஒன்று தான் ஹூஎம்ஐல. சேம் 1 minute on the clock. அதே மாதிரி 2 question each person. கரெக்டா சொன்னீங்கன்னா 10 points, பாஸ் ஆச்சுன்னா 5 point. அவ்வளவுதான். क्वेश्चंस இருக்காது. அது இல்ல எதுவும் இல்ல, ஸ்ட்ரைட்டா அப்படியே போய்ட்டனா ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் நாங்கலாம். கான்ஃபிடென்ட். நம்ம தெரியாது உங்களுக்கு. ரைசரடா ஆரம்பிச்சோம். இந்த ரவுண்ட் யாரோட ஆரம்பிக்க போறோம்? அப்போ அந்த மத்தங்கதரனோட ஆசைய பாரு, சான்ஸ் இல்ல. ஆசை யார விட்டுது. இந்த தடவை ரவுண்ட் நம்ம வந்து மணிமேகலை உங்ககிட்ட ஆரம்பிக்க போறோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन Who Am I? அலையா விளையாடுங்க. லைட்டா கஷ்டமா இருக்கும், அவ்வளவுதான். லைட்டா சரி ஓகே வாங்க. இது ஒரு Who Am I? Who Am I னா ஜாக்கி சான் படம் தானே சார்? இது கூட படமா பாட்டா
ஃபுட் ஐட்டம், சாப்பாடு ஐட்டம். ஃபுட் ஐட்டம் 1 minute ஆரம்பிச்சு. ஈசலா அது என்னது? அது தேனி. ஆ தேனி இது என்னதுப்பா? அது பாக்டீரியாவா வைரஸா? அமீபா. ஓகே, இப்படி ஒரு ஃபுட் ஐட்டமா? நான் சாப்பிட்டது இல்லையப்பா. யுஎஸ்ல கிடைக்கும் முடியாது. ரெண்டு பேர் 2 word ஆன்சர். ஃபர்ஸ்ட் ரெண்டு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பன்னா. ரெண்டாவது என்னது? பன்னானா பனாரஸ் பட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. தேனி இந்த இதுன்னு தெரியல. தேனி இங்கிலீஷ்ல என்ன? ஹனி. இல்ல தேனிக்கு இங்கிலீஷ்ல. ஓ பி. கடைசில வந்து அது ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து எனக்கு கரெக்ட்டா சொல்லுங்க என்னன்னு. ஐயோ டைம் போதே. ஆமா 5 செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் ரெண்டு என்னன்னு கரெக்ட்டா சொல்லுங்க. பர்பியா. ஐயோ பர்பியா? எம்மா யுஎஸ்ல பர்பி கூட விக்கிறாங்க. அதெல்லாம் விப்பாங்க. ஆமாங்க, தாராளமா என்னன்னு தெரியலையே. ஐ அம் வெரி சாரி. தங்கதுரை சார் உங்களோட பாருங்க. பனாபி. நான் பரவாயில்ல, பர்பி பரவாயில்ல. பனாபி பா. நீங்க நடுவுல வந்து ஆவ வந்து என்ன அது வேற என்னன்னு சொல்லாத. பனாபி. வேற என்ன சொல்ல முடியும்? தலைவா அது ஃபேக்டரியாவா? லாஸ்ட் ஃபேக்டரியாவா? அது என்னது? அது வந்து வெறும் ரெட் தான். அது வெறும் நிறம் தான். ஏங்க இப்படியாக போறோம்? நட்சத்திர ஆம மாதிரி போட்டுருக்கீங்க. சரி இப்போ சொல்லுங்களேன். ரெண்டு பேருக்கும் சொல்லிட்டேன். பாயிண்ட்ஸ்லாம் இல்ல, ஜாலியா கெஸ் பண்ணலாம். பனானா பிரெட். இப்ப சொல்லுங்க, ரெண்டாவது பிக்சர்ல என்ன காமிச்சிருக்கு? பனானா பிரெட். தெரியல. இப்பதான் வந்து அந்த கண்டென்ட் கிரியேட்டரை பாராட்டி நாங்க ரெண்டு பேரும் பேசணும். அதுக்கு அடுத்த क्वेश्चन இப்படி கஷ்டமா போட்டு வச்சிருக்கீங்க. நாங்க பாராட்ட எல்லாத்தையும் வாபஸ் வாங்குறோம் இப்ப, சரியா? அத நீங்க எடிட் பண்றீங்க. இதான் நான் கொடுக்கக்கூடிய தண்டனை. வெரி வெரி டஃப் क्वेश्चन ரோஷிலா. பனானா பிரெட்டா? அதுதான் பனானா பிரெட் ஆன்சர் ஆக்சுவலி. மாமா அப்ப நான் ஆன்சர் கரெக்ட்டா சொல்லிட்டேன். எனக்குதான். இல்ல இது பாயிண்ட்லாம் கிடையாது. நம்ம எல்லாம் சேர்ந்து எல்லாம் கெஸ் பண்ணி ஒரு 3 minutes ஆச்சு. ஜாலியா கெஸ். இல்ல சார், ஆன்சர் நான் சொன்னேன். எனக்கு தான் அந்த ஒரு சவரன் கோல்ட் செயின். கோல்ட் செயின் கண்டிப்பா. இது வந்து நீங்க ரொம்ப லேட்டா சொன்னதால இதுக்கு வெறும் மோதிரம் மட்டும் தான். Thank you. ஓகே. ச்சே. ஆனா பி ரெட். மோதிரம்னு தான் ஒரு ஜோக் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. ஒருத்தனா பண்ணிருக்கான், கோல்டு மோதிரத்தை வாங்கி எல்லாருமே கையில என்ன போடுவாங்க, அவன் கால்ல போட்டானா. ஏன் தெரியலையே. மோதிரத்தை வாங்கி எல்லாரும் கையில போடுவாங்க, ஆனா அவன் கால்ல போட்டானா. ஏன் கால் விரல் சைஸ் தான் பத்துச்சா? இல்ல, ஏன்னா அது கால் சவரம் மோதிரமா. அதான் கால்ல போட்டானா. இதுதான் நான் வந்து ஸ்ட்ரைட்டா क्वेश्चन போலாம்னே. நீங்க தாராளமா இதெல்லாம் வாங்கி கட்டிட்டு இருக்கீங்க. எதுக்கு உங்களுக்குன்ற? பட் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கோம். சரி பரவாயில்ல. இருந்தாலும் கால் சவரன் ரொம்ப கடியாச்சுங்க. அதனால உங்களுக்கு கஷ்டமா அடுத்த ஒரு क्वेश्चन வரப்போகுது. வெச்சிருக்கோம். நாங்க ரஷீலாவோட சேர்த்து பிளான் பண்ணி தான் நல்லா செய்றோம். உங்களுக்கான क्वेश्चन தங்கதுரை. இதுவும் ஒரு சாப்பாடு ஐட்டம் தான். என்னங்க? இதுவும் ஒரு 2 word ஆன்சர். இதுவும் சாப்பாடு ஐட்டம். சாப்பிட ரொம்ப பாப்புலர் சாப்பிடுற ஐட்டம் தான் இதுவும். போயா போ. கரெக்ட். போயா பீன்ஸ். ஏந்து போய்ட்டா. போயா பீன்ஸ் கிடையாது, சோயா பீன்ஸ்ல அது. போயா பீன்ஸா? சோயா பீன்ஸா? போயா தே மச். ஐயோ அசிங்கமா இருக்கு. போயா பீ மச் ஆனியன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة. ஆனியன் என்ன ஆச்சு? அது ஈயா நம்ம அது ஈயா எறும்பா? எறும்பு தான். அது நீங்க மூணாவது அந்த 4வது ஆனியன் என்ன பண்றாங்க கரெக்ட்டா கவனிங்க. ஆனியனை கட் பண்றாங்க. கட்டெரும்பு. ஐயோ, போயா பீ கட்டெரும்பு. போயா பீ கட்டெரும்பா.
போ இல்ல அது என்னடா இங்கிலீஷ்ல இது எது இங்கிலீஷ்ல சொல்லணும்? கட்டரும்பியா? கட்டரும்பி இங்கிலீஷ்ல என்ன வரும்? போ சொல்லுங்க. நான் புடிச்சேன். அண்டா அங்க பாருங்க. கட்டண்டா போ என்ன சொல்லுங்க. ஏங்க, ஆமா நான் அவ்வளவு ஃப்ரீயா விட்டீங்க, செகண்ட் ரவுண்ட் இப்படியா பண்ணுவீங்க? நான் ஹிட் கொடுக்கணும்னு ஆசைங்க. நீங்க நடுவுல கெஸ் பண்றது பார்த்து சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆனா நீங்க கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மணிமேகலை ஆன்சர் சொல்லிடுங்க பாப்போம். ஆமா ஒரு எக்ஸைட்மென்ட்ல கெஸ் பண்ணிட்டு சந்தோஷமா சொன்னா நான் கரெக்டா இருக்குமான்னு தெரியல. கோபி மஞ்சூரியனா? அப்படி போடுங்க. கோபி மஞ்சூரியன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதான் சொன்னீங்க. போ வந்து இங்கிலீஷ்ல சொல்லுங்கன்னா ரொம்ப நேரம் சொல்றேன். நீங்க வந்து ஆனியனுக்கு கட்டருக்கு இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல क्वेश्चन நான் தான் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணேன். அப்ப என்ன தெரியுது? நான் சொல்ற ஆன்சர் கரெக்ட், நீங்க கேக்குற क्वेश्चन தான் தப்பு. மாத்தி கேட்டீங்க. மாத்தி ஒழுங்கு முறை தான் எனக்கு அதான் சொல்லுவேன். லாஸ்ட் டைம் ஒரு இந்த क्वेश्चन ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அவங்க பேர் என்னது? தெய்வம் யாரு? தெய்வமே இதே நீயே பண்ணி கொடுத்துக்கலாமா? தெய்வமே அவங்களே தான் எல்லாமே அவங்களே தான் இதே பண்ணாங்களாம். அதான் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃப்ரீயா விட்டு செகண்ட் ரவுண்ட்ல டப் டப்னு அடிக்குதா? அது உள்ள வர்ச்ச ஈஸியா அபிமன்யு சக்கரவியூகத்துல என்டர் பண்ற மாதிரி உள்ள வர்ச்ச ஈஸியா வச்சிட்டு வெளில போறச்சே அப்படியே கஷ்டப்படுறதுதான் மேட்டர். ஓகே சார். எனக்கு பாயிண்ட் இருக்கா? எப்படி? ஆஃப் கோர்ஸ். மஞ்சூரியன் எங்க வந்துச்சு? கோபி மஞ்சு யூரியன் எங்க? உரி இல்லங்க. ஆனியன் மஞ்சு இருக்கா? உரிக்கறாங்க. உரிக்கறாங்க. ஆன்ட்ல இருந்து ஆன புடிச்சா. இங்கிலீஷ்ல நான் கொஞ்சம் நார்மல் தாங்க. என்னம்மா பெரிய இங்கிலீஷ்? அம்மாவுக்கு மதரு, அப்பாவுக்கு பதரு. எஸ்னா ஆமா, நோனா இல்ல. ஐ நோனா எல்லாம் தெரியும். எதுவும் தெரியலன்னு வச்சுக்க 100 கத்து கத்திரு. அதாங்க நீங்க எல்லாம் மீதி எல்லாம் கரெக்டா தான் சொன்னீங்க. நீங்க நடுவுல கெஸ் பண்ணதுல என்னால ஹிண்ட் கொடுக்க முடியாது. பட் பரவாயில்ல மதுரை, கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்க மணிமேகலை. ஆனா உங்களுக்கு நீங்க கோபி மஞ்சூரியன் கரெக்டா சொல்லி ஒரு 5 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. அவர்கிட்ட ஸ்டீல் பண்ணிருக்கீங்க. சூப்பர். வித் தட் நம்ம வந்து இந்த ரவுண்ட்ல அடுத்த क्वेश्चन, செகண்ட் क्वेश्चन உங்களுக்கு. இது ஒரு இந்தியன் செலிபிரிட்டி. அதுக்கு முன்னாடி இது சொல்லுங்க. சோ ஃபார் மணிமேகலை லீடிங் அப்படினு சொல்லுங்க. இதுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு எப்ப கிடைக்கும் தெரியல. இதுக்கு அவங்க ஆசை எதுக்கு எடுப்பானே. கரெக்ட். மணிமேகலை நீங்க அந்த ஆன்சரோட நீங்க லீட் எடுத்து 25 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. தங்கதுரை நீங்க 20 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. நாட் டு ஃபார். Thank you. ஆனாலும் அவங்க தான் லீட். மணிமேகலை முதல் இடத்தில் இருக்கிறார், தங்கதுரை கடைசி இடத்தில் இருக்கிறார். ஓகே, இப்போ அடுத்த क्वेश्चन போலாம். சந்தோஷமா இருக்கு. சோதிக்காதீங்க அண்ணையா, சோதிக்காதீங்க. மணிமேகலை போன ஆன்சர் நான் கண்டுபிடிச்சல. அப்ப எனக்கு பை போடுங்க. கிழிச்சீங்க. எங்க கண்டுபிடிச்சீங்க? மணிமேகலை நீ சொல்லவே இல்ல. நான் தான் கண்டுபிடிச்சு சொன்ன கரெக்ட்டா. அது ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட சொன்னீங்க. அது டைமர் முடிஞ்சிச்சு. ஐ மீன் அது கணக்குல வராது. சும்மா இருங்க நீங்க. பாயிண்ட்லாம் வாங்க பாருங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே கவலைப்படாதீங்க. ஓகே போயிடலாம். அச்சி தூக்கலாம். இந்த தடவை நீங்க ஆனா இந்த மேபி இதுல 5 பாயிண்ட் நீங்க ஸ்டீல் பண்ணுங்க. அவங்க ஒருவேளை பதில் சொல்லலாம். ஓகே. ஆனா பதில் சொல்றாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन மணிமேகலை உங்களுக்கு. இது இவர் ஒரு இந்தியன் செலிபிரிட்டி. 1 minute on the clock. Visuals load ஆயிருக்கு. டிராக்டரா? என்ன டிராக்டர் பாருங்க. என்ன டிராக்டர்? ரெட் கலர் டிராக்டர். என்ன பிராண்டிங்? பிராண்ட். ஓகே. மகேந்திர சிங் தோனியா? மகேந்திர சிங் தோனியா? எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. மகேந்திர சிங் வரைக்கும் ஓகே. சுஷாந்த் ராஜ்புட் சிங் எப்படி? மகேந்திர சிங்ல வேற எதனா இருக்கானா? தங்கதுரைனா பரவாயில்ல, இல்லீகலா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஹர்பஜன் சிங் இல்ல மகேந்திர சிங் தான். மகேந்திர சிங். மன்மோகன் சிங் கிடையாது. ஹர்பஜன் சிங் மா. நல்லா கேட்டுக்கோ. அந்த வண்டி தனியா அனாதையா நிக்குது. அர்பன் தனியா கிடக்குது. யாருமே இல்ல அந்த வண்டி பக்கத்துல. பாவம். சரி, ஃபைனல் ஆன்சரா மணிமேகலை உங்களுக்கு? ஆமா. மகேந்திர சிங். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல.
இல்ல ஆனா நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. உங்களுக்கு சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட கனெக்ஷன் தான் புரியல பேசிக்கலி. பட் மகேந்திர சிங் தோனி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தோனி எப்படி மேட்ச் ஆச்சு? So அவரு சுஷாந்த் சிங் ராஜ்புட் தோனி இல்லையா, அவரை வச்சுதான் படம் எடுத்தார். அதான் சொன்னேன் சென்னையோட செல்ல பிள்ளைன்னு. சோ மகேந்திர சிங் தோனி, நீங்க உங்க லீட ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க. மணிமேகலை பாருங்க, தங்கதுரை கோவத்துல வந்து கிளம்பி போயிட்டாரு. வந்துட்டாரா திரும்ப? அதான பார்த்தேன். நம்ம கோவத்துல இருக்காங்க. எனக்கு வந்து தங்கதுரை இட்ஸ் பொறாமை. ஐயோ, மகேந்திர சிங் தோனி சூப்பரா லீட் எடுத்திருக்கீங்க. இன்னும் உங்க லீட எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க மணிமேகலை. பட் தங்கதுரை, நம்ம லீட க்ளோஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு அடுத்த क्वेश्चन தோ வருது. இந்தா வந்துச்சு. ஐயோ, என்ன கொடுக்க போறீங்களோ? ஒரு ரெஸ்டாரண்டோட பேருங்க. ரெஸ்டாரண்ட் பேரா? ஒரு ஹோட்டல். அவ்வளவுதான். புடிச்சிட்டேன். பாருங்க, கரெக்ட். கடைசியில அஞ்சப்பர். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. கடைசியில என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகே, தங்கதுரை நான் சொல்லிட்டார், லாக் பண்ணிடலாம். அஞ்சப்பர். கடைசியில என்ன இருக்கு பாருங்க ஜி. சட்டி. அஞ்சப்பர் சட்டியா? நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டீங்க. கடைசிது என்னன்னு சொல்லுங்க பாத்து. ஆன்சர் அஞ்சப்பர். நான் அது சொல்றேன் கண்டுபிடிச்சி. சட்டி அஞ்சப்பர். பர் இங்கிலீஷ்ல நான் பர்றா. பாத்திரத்துக்கு பேர் பர்றா. அது என்ன அந்த பாத்திரத்துக்கு எக்ஸாக்ட்டா பேர் என்ன? பணியாரம். பணியாரம் சொல்றது. பணியாரம். சரி, அதான் at this moment நான் சொல்லிக்க வேண்டிய விஷயம் வட போச்சு. தப்பான ஆன்சர். என்னங்க இருங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ். மணிமேகலை சொல்லிடுங்க ஆன்சரை. எனக்கு வெறும் கடை பேர் வச்சுதான் வைப்பாங்க. தனியா இருக்கு. ஆப்ப கடையா? ஆப்ப கடை இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒன் ஆஃப் आवर ஸ்பான்சர்ஸ். ஆப்ப கடை ரெஸ்டாரண்ட். நான் நம்ம ஸ்பான்சர் அதங்க சொன்னேன். ஸ்பான்சரே அதுதான். அத வச்சு தான் கண்டுபிடிச்சேன். சார், கொஞ்சம் எங்க லோக்கல்ல இன்ட்ரெஸ்ட், சென்னையில இன்ட்ரெஸ்ட். நான் வரல சார். நான் கலிபோர்னியா உள்ள அதனால தாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வருத்தமா இருக்கு. நான் என்ன பாத்திரம் நீங்க சொல்லிருந்தாங்க போறோங்க. கடாய் சொல்லுவீங்கன்னா அப்பா அஞ்சப்பர் அப்படின்னீங்களா? ஐயோ, எப்படிங்க ஆப்பால இருந்து அஞ்சப்பர் பண்ணீங்க? இடையில எங்க இஞ்சி வந்ததுன்னு தெரியல எனக்கு. அப்பா கடையில. பட் ரொம்ப வருத்தமா இருக்குங்க எனக்கு. அவ்வளவு ஃபீல் பண்ணாதீங்க. கோஸ்ட் போய்டுங்க. மார்க் எனக்கு கொடுத்துட்டோம். போய்டு வா. போய்டுங்க. இல்ல, நீங்க என்ன ஏதோ வருத்தப்பட்டீங்கன்னு சொல்லுங்க காலையில எழுந்து சொல்லுங்க. நானா? அதான் இப்போ ஆன்சர் தெரியாம வருத்தப்பட்டேங்க. அவ்வளவு. அப்போ மீதி வரதுக்கு ஆன்சர் தான் இந்த தெரிஞ்ச. கவலைப்படாதீங்க. நம்ம அடுத்த ரவுண்ட் இருக்கு, நம்ம கேட்ச் அப் பண்ண. கவலைப்படாதீங்க. ஒரு 40 பாயிண்ட் அட் ஸ்டேக் இருக்கு கண்டிப்பா. சோ ரவுண்ட் 2 ஓட எண்டுக்கு வந்துட்டோம். ரவுண்ட் 2 ஓட எண்ட்ல தங்கதுரை நீங்க 20 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு 2 क्वेश्चन ஆன்சர் ஸ்டீல் பண்ணி அவங்களோட ஆன்சரையும் கரெக்ட்டா சொல்லி மணிமேகலை 40 பாயிண்ட்ஸ் எடுத்து லீட்ல இருக்காங்க. வாவ், 40 பாயிண்ட்ஸ். எப்போ 40 பாயிண்ட்ஸ்? மணிமேகலை இது இப்ப உனக்கு எப்படி 40 பாயிண்ட்ஸ் வரும்? நான் கேக்குறேன்னா 20 எடுத்த பதிலா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் மார்க் எனக்கு வராம எங்க இருந்து வரும் உங்களுக்கு? நான் கூட தான் சொன்னேன் ஆன்சர். அப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா 5 போடுங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சேன் முதல்ல. போடக்கூடாது சரியா? உங்களுக்கு விஜய் டிவில இருந்து டீசென்ட்டான ஒரு பர்சன் நினைச்சு கூப்பிட்டுருக்காங்க ஷோக்கு. மணிமேகலை அமைதியா இருந்து கரெக்டா வந்து மணிமேகலை 30 இந்த 20 அவ்வளவுதான். 10 தூக்குங்க. நான் கேஸ் போடுவேன். ஒரு சான்ஸ் வருதுங்க. அடுத்த ரவுண்ட் பசர் ரவுண்ட் 10 தூக்க முடியும். தப்பா சொன்னா 10 தூக்கலாம். ஏங்க ஆப்பத்தா சொல்லிட்டேன். ஆப்பா சொன்னேன். கடன் சொன்னதுக்கு 5 மார்க் ஆங்க. ஏங்க ஆப்பான்னு சொல்லிட்டு 5 பேர் நீங்க ஆப்பான்னு சொல்லிருந்தாங்க கூட பாதி பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஆப்பா 5 பேர்.
அடிக்கடிக்கு வந்தா எனக்கு தெரியும் எனக்கு யூஎஸ்க்கு வரலையேங்க. நான் வந்தா நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டுபிடிச்சிடறேன். எல்லா கடையும் பார்க்க நெக்ஸ்ட் டைம் நான் யூஎஸ் கொண்டு யூஎஸ்ல இருந்து ஹோட்டல் இருக்கு, ஆப்ப கடை எல்லாத்தையும் நான் தேடி கண்டுபிடிச்சு நோட் பண்ணிட்டு போயிடுவேன். கவலைப்படாதீங்க, நானே உங்களுக்கு லிஸ்ட் அனுப்பிச்சு நம்ம அங்கெல்லாம் எல்லாம் போய் சாப்பிடலாம். கவலைப்படாதீங்க தங்கதுரை. பட் நான் சொன்ன மாதிரி அடுத்த ரவுண்ட்ல அவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டும் வர சான்ஸ் இருக்கு, உங்களுக்கு 40 பாயிண்ட் ஃபுல்லா எடுக்கிற பாயிண்ட்டும் இருக்கு, சொலையா ஸ்கோப் இருக்கு. கவலைப்படாதீங்க, நம்ம அடுத்த ரவுண்ட் போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய 2 ரொம்ப முக்கியமான பீப்புள் இருக்காங்க. நம்ம டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் KR ஸ்ரீனிவாசன் அண்ட் ரேணுகா பல்ராமன், த பிரெயின்ஸ் பிஹைண்ட் த ஷோ அண்ட் ஃபுல் சேனல். அவங்க பண்ற வேலை இட்ஸ் லைக் இன்கிரெடிபிள். நான்லாம் வந்து ஈஸியா வந்து கண்டக்ட் பண்ணிட்டு போயிடுறேன், அவங்க தான் எல்லா கஷ்டமும் பண்றாங்க பின்னாடி. ஸோ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் தட். எஸ் டெஃபினெட்லி தெரியும், ஒரு பின்னாடி இருந்து அவங்க போடுற எஃபர்ட்ஸ் தான் வந்து நம்ம ஷோ பெரிய லெவல்ல கொண்டு போகும், எனி ஷோ ஃபார் தட் மேட்டர். சோ மிஸ்டர் KR ஸ்ரீனிவாசன் அண்ட் ரேணுகா பல்ராமன் அவர்கள் 2 பேருக்கும் தேங்க் யூ, குட் ஜாப், டே கண்டினியூ பண்ணுங்க. தேங்க் யூ KR ஸ்ரீனிவாசன் சார். பார்க்கும் போதே வந்து பக்காவா ஒரு பிளேபேக் சிங்கர் மாதிரி இருக்காரு. மேடம் தேங்க் யூ. ரேணுகா மேடம் அவர் ஆக்சுவலி வந்து KR ஸ்ரீனிவாசன் ஜி பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஹீரோ மாதிரிங்க. அவர் ஹவாயில போய் அப்படியே போஸ் எல்லாம் கொடுத்து பயங்கரமா பறந்தெல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாரு அவரு. பாதங்கள் இரண்டும் பறவையானது, விரல்களின் காம்பில் பூக்கள் முளைத்தது, குருவங்கள் இறங்கி மீசையானது. நான் உங்களை கலாய்க்கணும் டிசைட் பண்ணா செய்வேன் ஜி, எப்படி செய்வேன். பாக்குறதுக்கு அவரு KR ஸ்ரீனிவாசன் சார் பார்க்கும்போது உன்னிகிருஷ்ணனை பாக்குற மாதிரி இது, அந்த இதெல்லாம் போட்டு மைக்லாம் போட்டு. அவர் நல்லா பாட வர செய்வாருங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஒரு ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி பிடிச்சா பாத்தீங்களா? சரி சூப்பர். அடுத்த ரவுண்ட் நான் தோத்தனா ஒரு ரவுண்ட் நான் போட்டுருவேன். நான் அந்த அளவுக்கு டென்ஷனா இருக்கு. ஐயோ இதுக்காகவே ஜாலியா இருக்க போல இருக்கே. பட் நம்ம வந்து யாரும் போயிடாதீங்க, நம்ம டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் தேங்க்ஸ் சொல்லி முடிச்சுட்டு நம்ம 3rd ரவுண்ட் போக போறோம். இனிமே தான் ஷோட ஃபினாலேக்கு வந்திருக்கோம். ஸோ ஹேண்டில் வித் கேர் தான் ஃபைனல் ரவுண்ட். நம்ம இது ஒரு பஸர் ரவுண்டு. ஸோ விஷுவல் பஸர்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து நீங்க கேமரா கிட்ட காட்டணும். 2 பேரும் என்ன விஷுவல் பஸர்ஸ் வச்சிருக்கீங்கன்னு நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு தடவை காமிச்சிருங்க. என்ன யூஸ் பண்ண? Always holding her heart in her hands. மணிமேகலை. வாவ். இவர் ஒரு பை வச்சிருக்காரு, ஹார்ட் எல்லாம் போட்ட மாதிரி ஒரு பையா. அது ஏதோ பழைய பாத்திரம் மாதிரி இருந்துச்சு பாத்து. அப்ப நான் வேற வச்சுக்கிறேன். நான் அவார்ட் வச்சுக்கிறேன். ஆமா பக்கத்துல அவார்ட் எல்லாம் வச்சிருக்கீங்களே ஸ்ட்ராட்டஜிக்கா, அப்படி போடுங்க. அவார்டு எடுத்து எனக்கு காமிச்சிட்டீங்கன்னா நான் வந்து பஸர், நீங்க பஸர் காமிச்சிருங்க. நான் அதுக்கப்புறம் யாரு கரெக்டா கால் பண்ணீங்கன்னு சொல்றேன், அப்புறம் ஆன்சர் சொல்லுங்க. ஏன்னா நடுவுல சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் பாயிண்ட் இன்னொருத்தருக்கு போயிட சான்ஸ் இருக்கு. இப்ப ஆன்சர் தெரிஞ்சாதான் காட்டணுமா இல்ல தெரியாம காட்டலாமா? தெரியாம நீங்க காமிக்கலாம், ஆனா நீங்க தப்பா சொன்னீங்கன்னா -10 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஐயோ ஏற்கனவே அகல பாகத்துல இருக்கிறேன், ஏற்கனவே 20ல இருக்கேன் நானு. அதனாலதான் ஹேண்டில் வித் கேர். அதுல 10 போச்சுன்னா மீதி 10 தான் வருங்க. என்னங்க இது அநியாயமா இருக்கு. 2 क्वेश्चन இருக்கு, 2 தடவை -10 போச்சுன்னா ஃபுல்லா 0 தான் இருக்கும். அப்புறம் ஐயா அந்த ஆறுதல் பரிசுலாம் இருக்கா சார்? வாங்க பாரு, நம்ம ஆறுதலா நிறைய பேசலாங்க, கவலைப்படாது. என்னங்க தங்க செயின் கோல்டு மோதிரம் எல்லாம் நாங்க சொல்லிருக்கோமே. டிக்கெட் மட்டும் போட்டு கொடுத்துருங்க, நாங்க வந்துட்டு போயிடுறோம். ரொம்ப கோவிட் முடிஞ்சா தாராளம். ஒரு ஞாபகம் வந்துச்சு எனக்கு, ஒரு ஜோக்கு. ஒருத்தன் செயின் எடுத்துன்னு போயிட்டு அடகு கடையில வச்சிருக்கான். அந்த செயினை பார்த்துட்டு சேர்த்து அவனை பலான அடிச்சிட்டாராம். ஏன்? சைக்கிள் செயினா கொண்டு போய் வச்சாரா? இல்ல, அவன் வச்சது கீ செயினா. உங்களெல்லாம் நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன் நானு. பப்ளிக் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்களே, டீசென்ட்டா மெயின்டைன் பண்றேன். அப்புறம் ஷோ முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன் மிஸ்டர் தங்கதுரை அண்ணா. ஓகே டென்ஷன் ஆகாதமா, நான் தான் டென்ஷன் ஆகுறேன். டென்ஷன்ல சொல்ற ஜோக்குமா இது? சந்தோஷத்துல சொல்ல. ஜோக்கு ஹேண்டில் வித் கேர் சிம்பிள் ரவுண்டுங்க. 2 क्वेश्चंस இருக்கு, ரெண்டுமே வந்து பஸர் ரவுண்ட் தான். சோ பஸரை ரெடியா வச்சுக்கோங்க. விஷுவல் இது வந்து இதுல எல்லாம் சேர்ந்து லோட் ஆகாது, ஒவ்வொரு விஷுவலா லோட் ஆகும். உங்களுக்கு எந்த டைம்ல ஆன்சர் தெரிஞ்சாலும் பஸரை காமிச்சிருங்க. நான் வந்து கூப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன் யாரு பஸரை காமிச்சிருக்கீங்கன்னு. அவங்க பதில் அதுக்கப்புறம் சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ், தப்பா சொன்னா -10 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதனால தான் ஹேண்டில் வித் கேர்.
சோ தங்கதுரை கவலைப்படாதீங்க, நீங்க ஃபுல் ஷோ ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஸ்கோப் இருக்கு. 2 கொஸ்டின் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். சப்ப மேட்டர். முதல்ல யாரு தோக்குறான்றது முக்கியம் இல்ல, கடைசியா யாரு ஜெயிக்கிறான்றதுதான் முக்கியம். சரி பாப்போம். அப்படி பாருங்க. ஓ சேலஞ்ச் பண்றாங்க, சேலஞ்ச். ரெடியா? சூப்பர். பஸர்ஸ் ரெடியா வச்சுக்கோங்க. நம்ம முதல் க்ளூ போக போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுல ரொம்ப நீங்க சத்தம் போட்டு என்னென்ன யோசிக்கிறீங்கலாம் சொல்லாதீங்க, நான் இன்னொருத்தர ஹிண்ட் ஆஃப் பண்ண சான்ஸ் இருக்கு. சோ பார்த்து டீல் பண்ணுங்க. நான் ஏதாவது நடுவுல ஏதாவது ஹிண்ட் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நானே சொல்றேன். ஏங்க எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, ஆன்சரே சொல்லிடுறீங்க, இன்ட்டு எல்லா ஆன்சரையும் சொல்லிட்டீங்க நீங்க. நான் எல்லாம் மணிமேகலைக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறீங்க, என்ன சொல்லி தர மாட்டீங்க. இங்க பாருங்க, இந்த வயிற்றுச்செல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ற வழிய பாரு. இன்னும் எனக்கு பாயிண்ட் துக்கத்திலே இருக்காரு அவரு. நீங்க போக்கஸ போடுங்க. முதல் க்ளூ வந்து பாருங்க, உங்களுக்கு முதல் க்ளூலயே ஆன்சர் தெரிஞ்சு தங்கதுரை நீங்க காமிச்சீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் யோசிச்சு பாருங்க. ஆனா அப்படிலாம் காமிச்சிடாதீங்க. பக்கத்துல வந்துடுறேன், நான் விட மாட்டேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அது மட்டும் இல்ல, இதுல 5 க்ளூ இருக்கு. சோ வெயிட் பண்ணி ஜாகிரதையா பார்த்து டீல் பண்ணுங்க. க்ளூஸ் வந்து doesn't always have to be related. ஸோ ஃபர்ஸ்ட் 2-3 க்ளூ கொஞ்சம் மிஸ்லீடிங்கா தான் இருக்கும். வேணும்ட்டே வந்து தப்பான ஆன்சர் சொல்ற மாதிரி இல்ல அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ராங் டைரக்ஷன்ல போற மாதிரி தான் வந்து போட்டிருப்போம். ஸோ அவசரப்பட்டு பஸர் காமிச்சிடாதீங்க, ஷுவர் ஆன அப்புறம் சொல்லுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் க்ளூ லோட் ஆகட்டும். நீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் க்ளூ முடிஞ்ச காமிச்சோட பஸர் காமிச்சிடாதீங்க, நானே உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த பாயிண்ட்ல அது என்ன மேட்டர். ஓகே. ஸோ இந்த this does not mean that வந்து ஜெயம் ரவி இந்த படத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பிக்சர்ல இருக்கிறது வந்து நான் உங்களுக்கு நான் இது மேல சொல்ல தேவையில்ல, அது அவரும் பண்ணோம். ஸோ அந்த இட் குட் பி அபவுட் த தீம் ஆல்சோ ஆஃப் த பிக்சர். ஸோ நீங்க அப்படியும் யோசிக்கலாம். சரியா? ஓகே. சூப்பர். சரி, நம்ம அடுத்த க்ளூ போலாம். சூப்பர். இது என்ன ஊருதுன்னு கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க பிக்கு வருது மேல. தெரியலையே எந்த ஊர்ல இருக்கு. உங்க ஊர்ல தான் இருக்கா? அதான் உத்து பாருங்க என்ன எழுதி இருக்குன்னு. அங்க அழகா வந்து சுத்தி அந்த நல்லா படிக்கிற பசங்க ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதுவாங்க, அந்த மாதிரி ஒண்ணு எழுதி இருக்காங்க பாருங்க, மஞ்சாக. ஓகே. எனக்கு தெரியலங்க எழுதுனது. சரி, நான் சார் சீனிவாசன் சாரோட போட்டோ தான் இருக்கு. அதாங்க அவரு போட்டோ எல்லா இடத்துலயும் இருக்கும், ஒரு பெரிய செலிபிரிட்டில. அதான் பிரச்சனை. அது விடுங்க, நாம இந்த பிக்சர்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த பிக்சர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலி வந்து சான் பிரான்சிஸ்கோ. அது நான் உங்களுக்கு 2 பேருக்குமே சொல்லிடுறேன், ஏன்னா அது சரியா டெக்ஸ்ட் தெரியலங்க. அது சான் பிரான்சிஸ்கோ. சோ படத்துக்கும் சான் பிரான்சிஸ்கோக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஓகேயா? ஓகே. ரொம்ப ரிஸ்கா இருக்கு. இல்ல இது ரொம்ப பாப்புலர் படங்க, நீங்க ரொம்ப எல்லாம் மிஸ்லீட் ஆகாதீங்க. ஓகே மணிமேகலை சொல்றவங்க நீங்க க்ளூ கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது, ரெண்டாவதுல இருக்கிறது லொகேஷன் வந்துச்சு. அடுத்த 3வது க்ளூ போறோம் நம்ம. இன்ட்ரெஸ்டிங். இதுவும் வந்து படத்தோட தீம்ல வந்து ஃபிட் ஆகும். லைக் என்னன்னு உங்களுக்கு என்னன்னு தெரியுது. ஸோ நான் வந்து கால் இட் அவுட், பட் படத்தோட தீம்ல ஃபிட் ஆகும் இந்த பிக்சரும். இது வரைக்கும் படத்தோட தீம் தான் வந்திருக்கு. 4th and 5th க்ளூ ஜென்ரலா வந்து இன்னும் கொஞ்சம் ரிவீலிங்கா இருக்கும். என்ன ஏதுன்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து கிளியரா வர ஆரம்பிச்சிடும். சோ நம்ம இது வரைக்கும் யாரும் பஸரே காட்டல. சான் பிரான்சிஸ்கோ பதட்டமா இருக்குங்க எனக்கு. ஏற்கனவே 20 மார்க், இதுலயே தோத்தனா மைனஸ் ஆயிடும். நான் என்ன பண்றது? ஆனா உங்களுக்கு ஏதாவது 2 பேருக்கும் ஏதாவது லைட்டா ஐடியா இருக்கா? ஏதாவது நீங்க சிறு துளி கூட மைண்ட்ல வரல. என்னன்னே தெரியல. கண்ணா பின்னாடி இருக்கு 3 தெரியல. சான் பிரான்சிஸ்கோ எதுக்கு போறாங்க ஒண்ணும் புரியல, எனக்கும் புரியல. அங்க இருந்து இருக்கோம். இப்போ பாருங்க, சான் பிரான்சிஸ்கோ என்ன கனெக்ஷன் புரியலன்னா, இப்ப 4வது வர க்ளூல என்னன்னு ஒரே இதுல ராப் ஆயிடும் சட்டுன்னு. ஓடுங்கப்பா கனெக்ஷன். இப்போ தெரிஞ்சுதோ? அவர் தான் டைரக்டர் படத்துக்கு. சான் பிரான்சிஸ்கோ போறாங்க. எனக்கு வாயில பாட்டு அப்படியே அந்த இது நினைச்சாலே லொகேஷன்ல பாட்டு தான் வருது எனக்கு. அந்த அழகான பிரிட்ஜ் தெரியுதே அந்த போட்டோ, அது கூட இருக்கும் அந்த பாட்டுல. ஆனா அது ஓகே, பட் ஆனா அந்த படத்தோட பேரோட இதாவலையே. படத்தோட பேரு நான் தான் சொன்னேன், இது வெறும் தீம்லாம். இது வெறும் தீம் கனெக்ஷன் தான். படத்தோட பேர் அப்படியே பாத்தீங்களா, முதல் ரவுண்ட் மாதிரி எல்லா மொத்த பேரையும் நாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போட்டு நீங்க அப்படியே பதில் சொல்றோம், அப்படித்தானே?
அங்க பாருங்க தங்கதுரை பசர காமிச்சிருக்காரு. காமிச்சாருப்பா தங்கதுரை. தங்கதுரை ஆன்சர் சொல்லுங்க. வாரணம் ஆயிரம். அடியே கொல்லுதே நான் ஆக்சுவலி தான் யோசிச்சேன். தள்ளுதே என்னோடு தாரா தன்னடா தன்னட தாரா டப்புன்னு கேர்ள் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக பிளைட் பூச்சி போவாப்ல. கரெக்ட். எல்லாம் அவர் அந்த கரெக்டா படத்துல மிலிட்டரியா இருப்பாரு சூர்யா. அப்படி போடுங்க. இது வரைக்கும் எல்லாம் கரெக்டா வந்துட்டீங்க. 5th க்ளூவை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணலாமா? ஓகே 5th க்ளூவை போடுங்க பாப்போம். ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். சிம்ரன். ஆமா ஃபிளாஷ்பேக்ல சிம்ரன் தான் ஹீரோயின். எஸ் கரெக்ட். யாரு முன்னாடி வரான்றது முக்கியம் இல்ல, கடைசியா யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம். ஈக்குவலா தான் இருக்கு. வேற லெவல். இது வந்து ஈக்குவலைசர் பக்கா. இப்ப 2 பேரும் ஈக்குவல் ஸ்கோர்ல இருக்கீங்க. சோ லாஸ்ட் क्वेश्चन அப்சல்யூட் டிசைடர். சோ ஆமா. Thank you. இது வரைக்கும் 2 பேரும் 40 பாயிண்ட்ஸ் ஈக்குவல். மணிமேகலை தங்கதுரை 2 பேரும் 40 பாயிண்ட். சம கெஸ் தங்கதுரை. எனக்கு ஒரு டவுட். இப்ப இவரு ஜெயம் ரவி சார் வச்சுக்க. ஜெயம் ரவி சார் சும்மா அப்பா புள்ள ரிலேஷன் தானே. அந்த ஃபுல் படமே டாடி டாடி ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற லெவல்ல சிந்திச்சிருக்கீங்க சார். வேற லெவல். அதான் சொன்னேன். வெறும் டீம் தான். ரஷீலா. நான் துத்துர்னு பேராண்மை சொல்லிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் பேராண்மைன்ட்டு. பேராண்மை படத்துல இவர் மிலிட்டரியா வருவாரு. நான் அதான் சொன்னேன், ஏதோ அவசரப்பட்டுறாதீங்க, ஷுவர் ஆன அப்புறம் சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு தான் மெயினா நான் வந்து ஹோல்ட் பண்றதுக்கு தான் தீம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ சூப்பர், கரெக்டா ஈக்குவலைஸ் பண்ணிட்டீங்க. வாரணம் ஆயிரம் வந்தாச்சு. சோ நம்ம அடுத்த क्वेश्चन போக போறோம். அடுத்த क्वेश्चन போக போறோம். இது வந்து நான் உங்களுக்கு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஹிண்ட் கொடுத்துறேன். இது ஒரு பாட்டு தான் வரப்போகுது. சோ அந்த பாட்டை நம்ம வந்து நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். தமிழ் பாட்டு தான், ரொம்ப நல்ல பாப்புலரான தமிழ் பாட்டு. லிரிக்ஸ் தான் லோட் ஆகும். யார் மியூசிக் போட்டுருக்காங்க? எல்லாத்தையும் நானே பாடியும் காமிச்சிட்டா நீங்க ஓகேன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. ரைட். சோ இதுல சிம்பிள். இது நீங்க ஆசைப்பட்ட மாதிரி லிரிக்ஸ் தான் ஸ்ட்ரைட்டா லோடா போடு. பாட்டோட வார்த்தைகள் தான் ஒவ்வொன்னா லோட் ஆகும். நீங்க பார்த்து கரெக்டா பஸர் கால் பண்ணுங்க. ஏன்னா கண்டுபிடிக்கணுமா சார்? சாங் கண்டுபிடிக்குமா? என்ன கண்டுபிடிக்கணும்? சாங் தான். சாங் லிரிக்ஸ் ஸ்ட்ரைட்டா லோட் ஆகுது. தீம் அந்த மாதிரி ப்ரீவியஸ் क्वेश्चन மாதிரி காம்ப்ளிகேஷனா இல்ல. தமிழ் பாட்டு லிரிக்ஸ் லோட் ஆகும். லைக் வார்த்தைகள், பாட்டோட வார்த்தைகள், பாட்டோட ஆரம்ப வார்த்தைகள் தான், லைக் நடுவுல எல்லாம் இல்ல. சோ ஸ்ட்ரைட்டா பாட்டை பாட ரெடியா இருங்க. பஸர் 2 பேர். இந்த ஷோவுடைய வின்னர் தங்கதுரைக்கு வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அம்மா இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஜெயிக்கலாம்னு முடிவு பண்றது அசால்ட்டா. பாட்டெல்லாம் முடியும். நான் ரன்னர். சரி வாங்க போவோம். என்னங்க ரன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து நிக்கீங்க? ரன் பண்றேன். ஓ அப்படி. ரைட். ஓம் ரன் எடுத்துர்க்காரு இவரு. ஆமா பின்ன. சூப்பர், வெற்றி செய்யலாம். சரி, நம்ம முதல் க்ளூ இப்போ லோட் பண்ண போறோம். முதல் க்ளூ லோட் பண்ணலாமா? பண்ணிடுங்க. எஸ், ரெடி. சூப்பர். பாட்டோட முதல் வார்த்தை லோட் ஆயிடுச்சு. இது பல வார்த்தைகளா இருக்கலாம். சோ யோசிங்க என்னவா இருக்கும் அப்படின்னு. ஆனா அடுத்தது நல்லா உன்னிப்பா கவனிங்க, ஏன்னா வந்து தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆல் ரைட். நம்ம இது வரைக்கும் பஸர்ஸ் எதுவும் வரல, ஏன்னா இது ஒரு வார்த்தையை வச்சு சொல்றது ரொம்ப கஷ்டம். அடுத்து போலாம். அப்படி போடு. சூப்பர். என்னங்க பஸர் காமிச்சிருக்காரு தங்கதுரை. வேற லெவல். இருங்க தங்கதுரை ரெடி. ஆன்சர் சொல்லுங்க. சொல்லுங்க. ஏங்க இன்னொன்னு போடுங்க. நீங்க பஸர் காமிச்சிட்டீங்க, இன்னொன்னு எல்லாம் போட மாட்டேன். என்ன கதை இருக்கு? நான் வாங்கிக்கிறேன், திருப்பி எடுத்துக்கிறேன். போடுங்க. கிடையாது, நான் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் பஸர் காமிச்சிருக்கீங்க. இல்லம்மா, இவங்க கிளைமாக்ஸ்ல ஏதாச்சும் கன்ஃபியூஸ் பண்றாங்கம்மா, அதனாலதான் எடுத்துட்டு திருப்பி. அதை நீங்க முன்னாடி எல்லாம் யோசிச்சிருக்கணும். இப்போ எனக்கு சொல்றீங்க அதெல்லாம் தெரியாது. நீங்க பஸர் பிரஸ் பண்ணிட்டீங்க. எங்க இருந்து நீ காமிச்சிட போறியோன்னு பாத்தத்துல காமிச்சிட்டமா.
வடபொரி மொமெண்டா இல்ல வெற்றி மொமெண்டா பாத்துடலாம். தங்கதுரை பாட்டு பாடிடுங்க. பசர காமிச்சிருங்க. இருங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க எனக்கு. வேணும்னா ஒரு 5 மார்க் மணிமேகலை கொடுத்துறேன். இல்ல முடியாது மணிமேகலை நம்ம என்ன பருப்பு வியாபாரமா போட்டுருக்கோம். அதான் என்ன நீங்க வந்ததுல இருந்து பேரம் பேசிட்டு இருக்கீங்க பாயிண்ட்க்கு. அதெல்லாம் முடியாது. அப்படிலாம் கிடையாதுமா. நான் முன்னால அவசரப்பட்டமா, நீ எங்க காமிச்சிட போறேன்ட்டு. ஓகே சரி, ஓகே காட்டுங்க. இப்ப காட்டுங்க, பாட்ட பாடுங்க தங்கதுரை. எனக்கு பாடுங்க தங்கதுரை. கம் ஆன். ஓகே பாடுறேன். உன் சமையலறையில் நீ உப்பா சக்கரையா, கரெக்ட். உன் சமையலறையில் நீ தென்றலா ஓவியமா, நீ கரெக்டா இல்லையா பாத்துடலாம். 2 க்ளூல பசரை காமிச்சு பாட்டு பாடி ஃபுல்லா வந்து சரணம் பல்லவி எல்லாம் அணு பல்லவி விட்டா எல்லாம் பாடி இருப்பாரு. நாம இப்போ நெக்ஸ்ட் போய் இன்னா க்ளூ எல்லா 5 க்ளூவும் லோட் பண்ணி கரெக்டா இல்லையா செக் பண்ணிடலாம். ஐயா சரணம் பாடுவா? இல்ல இப்போ வரைக்கும் கரெக்டா. சரணம் ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா. சரணம் பாடிட்டேன். அந்த ஐயப்பனோட அதான் சரணம். இதுல மொக்கஜோக்க இதுல உன் சமையல் அறையில் நான் உப்பா சக்கரையா. வாவ், இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பயங்கரமா சிரிப்பாரு. 20 மார்க்கா கொடுத்தீங்க. ஓவரா ஆடுவாரு. அம்மா, உன் மகன் போட்டி மேல போட்டியா ஜெயிச்சு கப்பு மேல கப்பா வாங்கிட்டு வந்திருக்கான். எதுக்கு? இதுக்கு தாண்டா. என்னம்மா வேற லெவல் வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்களை சேரும். என்னை தான் சேர வேண்டும். எனக்கு பயந்து தானே நீங்க பஸர் பிரஸ் பண்ணீங்க. சோ அதனால தான் நீங்க வெற்றி. ஆமா பணத்துல பண்ணிட்டேமா. நான் என்னமா பண்றது? அவங்க போட்ட பிரஷர்ல from being the underdog வேற லெவல். தங்கதுரை தேங்க் யூ. அதுல 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. Congratulations அண்ணா. We come to the end of the show. So third round முடிஞ்சிச்சு. end of the showக்கு வந்துட்டோம். மணிமேகலை நீங்க 40 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க ஷோ எண்ட்ல. தங்கதுரை வந்து ரவுண்ட் ஆரம்பிக்கிறச்சே 20 பாயிண்ட்ஸ்ல இருந்தாரு. இந்த ரவுண்ட்ல 2 क्वेश्चनக்கும் அவசரப்பட்டு உங்க பிரஷருக்கு பயந்தே பஸரை காமிச்சு பயந்து மணிமேகலைக்கு பயந்து தங்கதுரை அவர்கள் பஸரை காமித்து விட்டு அப்படின்னு. ஓகேயா? ரைட்டா? அப்படிதான் வரணும். 40 பாயிண்ட் அடிச்சு கேம் ஷோவையும் வின் பண்ணிருக்காரு தங்கதுரை. கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ so much. தேங்க் யூ. இந்த அவார்டு தான் உங்களுக்கு பவர். கண்டிப்பா. மணிமேகலை தேங்க்யூ சோ மச். நம்ம ஷோ க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி செம்ம ஜாலியா விளையாடுங்க, செம்ம ஸ்போர்ட்டிவா விளையாடுங்க. எப்படி இருந்துச்சு? Did you enjoy? Did you have a good time? சீரியஸா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பிகாஸ் 4 மந்த்ஸ்க்கு அப்புறமா இப்பதான் எல்லாருமே வந்து ஷூட்லாம் ரெஸ்யூம் பண்ணி போயிட்டு இருக்கு. ஒரு 1 or 2 வீக்ஸா தான். சோ எகைன் வந்து இப்போ ஆன்லைன்ல உங்க எல்லாரோடையும் பேசினது, இங்க இருந்தே அங்க இருக்கிற மக்களை மீட் பண்ணி ஒரு மாதிரி ஜாலியா. அதுவும் எனக்கு தங்கதுரை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். அது அவர்கிட்டயே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சோ அவரோட சேர்ந்து இந்த கேம் விளையாடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தங்கதுரை அண்ணா, அவங்க வைஃப், அவங்க பையன் லிஜோ செம கியூட்டா இருப்பான். செம சூப்பரா துருத்துருன்னு இருப்பான், சிரிச்சுக்கிட்டே அழகா. சோ the whole family is very close to my heart. So தங்கதுரை அண்ணா, thank you so much அண்ணா. உங்களோட சேர்ந்து விளையாடுறது எனக்கு thank you மணி. thank you கலிபோர்னியா தமிழ் டிவி. Thank you so much மணிமேகலை. தங்கதுரை நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. ஒரு அந்த அவார்டை கையில வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துருங்களேன். எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் ஜெயிப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. மணிமேகலை தான் ஜெயிப்பாங்க. மணிமேகலை கிட்ட கேட்டு ஏதாவது வாங்கிக்கலாம், நான் கொஞ்சம் குடும்பம் கொடுத்துருவாங்க. மணிமேகலை எப்பயுமே நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்களே, ஒரு 10 rupees கொடுத்துருவாங்க. வின் பண்ணதுல இருந்து ஒரு மாரல் என்ன அப்படின்னா வந்து, நம்ம வின் பண்ணணும்னு நினைச்சு வாழ்க்கையில ஒர்க் பண்ணா வின் பண்ண முடியாது. எங்க அடுத்தவன் ஜெயிச்சிருவானோ அப்படின்னு நினைச்சு நம்ம ஒர்க் பண்ணா ஜெயிக்க முடியும். So this is very very important point. இது எல்லாரும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, எப்ப பார்த்தாலும் உண்மையிலேயே வந்து நல்லா வந்து வாழ்க்கையில ரொம்ப நல்ல கருத்து என்ன. ரொம்ப நன்றி. ரொம்ப பெருமையா இருக்கு தங்கதுரை அண்ணா. உண்மையிலேயே அன்பு தங்கை மணிமேகலை கண்டிப்பா அவங்க ஜெயிச்சாலும் கண்டிப்பா அதை எனக்கு கொடுத்துருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மணிமேகலை ஜெயிக்கிறது பெரிய விஷயம்.
வேற யாராலும் ஜெயிச்சிடலாம் உலகத்தை, ஆனா மணிமேகலை ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு ஆளு, ஒரு புத்திசாலியான ஆளு, ரொம்ப புத்திசாலி, ரொம்ப டேலண்டடு. எது பண்ணாலுமே வந்து சூப்பரா பண்ணுவாங்க. நீங்களே சொன்னீங்க ஓப்பனிங்லயே வந்து மணிமேகலை ட்விட்டர்ல போனா 1 மில்லியன் பேர் ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ், இப்போ சமீபத்துல ஆரம்பிச்ச யூடியூப் சேனல் மணிமேகலை யுசைன்ல கூட அடிச்சு சூப்பரா வந்து ஒரு ரஜினி சார் எப்படி அருணாச்சலம் படத்துல ஒரு டக்குன்னு ஒரு பாட்டுல பெரிய ஆள் ஆவாரோ அந்த மாதிரி ஆயிருக்காங்க மணிமேகலை. அந்த அளவுக்கு மணிமேகலை வந்து ஒரு டேலண்டடான பர்சனு. சோ மணிமேகலை ஜெயிச்சிருவாங்கன்னு கண்டிப்பா எனக்கு பயம் இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி டேலண்டான ஆளுங்க நம்ம போக முடியாது. நான் சும்மா எனக்கு அந்த அளவுக்கு பெருசா வந்து நாலேஜ் கொஞ்சம் கம்மி தான், இந்த மாதிரி ஜெனரல் நாலேஜ். பட் மற்ற ஓரளவுக்கு தெரியும். பட் அதனால கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். தேங்க்யூ மணிமேகலை. மணிமேகலை ஜெயிச்சதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு. மணிமேகலை யுசைன் ரொம்ப கேட்டா சொல்லுங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெல் விஷர் 2 பேருமே. தேங்க்யூ சோ மச். அது இல்லாம கலிபோர்னியா மக்கள் என்னோட டேலண்ட்டை வந்து பாத்துட்டு இருப்பீங்க நீங்க எல்லாருமே. எப்படி ஜெயிச்சேன்னு தெரியும் உங்களுக்கு. சோ ஆனா இதுல வந்து இன்னொரு மாரல் இருக்கு, எப்ப வேணாலும் ஜெயிக்கலாம். எப்பயுமே லைஃப்ல வந்து சில பேர் வந்து தோத்துட்டோம்னு கஷ்டப்படுவாங்க, ஏன்னா நம்ம டெவலப் ஆகலையா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா, உழைச்சிங்கன்னா கண்டிப்பா எப்போ வேணாலும் லைஃபே மாறும். இன்னைக்கு ஒரே நாள்ல மாறிடும். அதை வந்து நீங்க பாத்துருப்பீங்க, எப்படி முன்னேறி வந்தாங்க மணிமேகலை, திருப்பி பேக்ல வந்து எப்படி முன்னேறன்னு பாத்தீங்களா. சோ இதுல என்னன்னா, இதுல என்ன விஷயம்னா, முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், ஆனா முயலாமை வெல்லாது. அது நீங்க இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலே. இன்னைக்கு மார்னிங் இந்தியால வந்து மார்னிங் நானும் மணிமேகலை எப்படி சொன்னாங்க அதே மாதிரிதான் எப்பவுமே வந்து ஒரு 12 மணிக்கு தூங்குவேன், 12 மணி வரைக்கும் தூங்குவேன் லாக்டவுன்ல. இன்னைக்கு மார்னிங் வந்து ரொம்ப சூப்பரா, ஒரு எனர்ஜெட்டிக்கா, ஒரு ஹாப்பியா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா நம்ம ஸ்ரீனிவாசன் சார், ரேணுகா மேடம், நம்ம வினய் சார் எல்லாரும் கூட சேர்ந்து ஒரு ஃபன் பண்ணதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஐ லவ் யூ சோ மச் மக்களே. ஐ லவ் யூ. தொன்று தொட்ட தமிழ் மக்கள். வருஷங்கள் ரொம்ப மாசங்கள் கழிச்சு காலங்காத்தால எந்திரிச்சிருக்கோம்னா அந்த கலிபோர்னியா தமிழ் அதனால ஒழுங்குமுறையா சீக்கிரமா எங்களை கலிபோர்னியாவுக்கு கூப்பிடுங்க. ஓகே, கலிபோர்னியாக்கு நாங்க ஒரு காமெடி பண்ணி ஆகணும் நாங்க. ஐயோ அப்ப வேண்டாம், அவாய்ட் பண்றீங்க தங்கதுரனாவை. நீங்க மணிமேகலை சிங்கிங் கேட்டதுல சாங் கேட்டதுல மணிமேகலை சாங் சூப்பரா பாடுவாங்க. கண்டிப்பா கலிபோர்னியால வந்து பாடி எல்லாம் திரும்பி இந்தியாவுக்கு வந்து லட்சியமே. நான் பாடினா பாடுவேன் கண்ணாடி உட்காந்துருக்கேன். சூப்பர் சான்ஸே இல்ல. ஆமா, ஆனா எனக்கு ஒரு நடுவுல ஒரு டவுட் தங்கதுரை, நீங்க வந்து அவங்கள வந்து ஹுசைனை ரொம்ப கேட்டதா சொல்லுங்கன்னு சொன்னீங்களே, என்ன கேட்டதா சொல்லியேனா? அவர்கிட்ட ஏதாவது கேட்பேன். நாங்க ஒரு ஃப்ரெண்டு, நாங்க வந்து கிளாஸ்மேட் ரைட். சோ என்ன வேணா கேப்பீங்க. நெருங்கிய நண்பரே. சுசைன் வந்து ஒரு பெரிய டான்சர், அவரு ஒரு கோரியோகிராஃபர் அவரு. சோ ஃபியூச்சர்லயே வந்து ஒரு பெரிய ஒரு கோரியோகிராஃபரா வரப்போறாரு. அதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் வாழ்த்துங்க அவரை. எல்லாருமே சேர்ந்து நாங்க எல்லாம் சேர்ந்து கலிபோர்னியா வருவோம். கண்டிப்பா. we are looking forward to it. thank you guys so much. செம்ம ஜாலியா இருந்துச்சு உங்களோட விளையாடுறது. எனக்கு பாதி இதுல நான் வந்து கண்டக்ட் பண்றதா, உங்களுக்கு க்ளூ கொடுத்து ஹெல்ப் பண்றதா, அந்த இதுலயே நடுவுலயே எனக்கு வெரி ஸ்வீட் வினய். நிறைய வந்து டயலாக்ஸ் எல்லாம் ஐ மீன் லைக் என்னென்ன க்ளூ அப்படின்ற பேர்ல நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு ஆன்சரே சொல்லி கொடுத்தீங்க. அது மாதிரி ஒரு ஆன்சர் வரைங்க கிடைப்பாங்க. சோ தேங்க்ஸ் a lot. thank you so much. ஆகா கான்ட்ரோவர்சி ஆரம்பிக்கிறாங்களே. இல்லப்பா நான் இல்ல. கடைசி எபிசோடா இருக்கும் நினைக்கிறேன். டைரக்ட் செட்டை பார்த்து பின்னாடி அவரு வினய் ப்ரோ பாக்கும்போது எனக்கு இவரு ஆர்ஜே பாலாஜி அவரை பாக்குற மாதிரியே இருக்கு. உண்மையிலேயே அதே மாதிரி நல்லா டைமிங் நிறைய பண்றாரு. அவரோட ஷோஸ் கேக்குற மாதிரி தான் இருக்கு ரேடியோல. That's a huge compliment coming from you guys. Thank you so much. செம்ம ஸ்போர்ட்டிவா விளையாடுங்க. எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு உங்களை இருக்கிறதுக்கு. ஐம் ஷுவர் நம்ம வியூவர்ஸும் அப்படியே தான் தாறுமாறா என்ஜாய் பண்ண போறாங்க. ஆனா நம்ம ஷோ க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு பண்ண வேண்டிய சில மேட்டர்ஸ் இருக்கு. ஆடியன்ஸ், நீங்க அவங்களுக்கான லாஸ்ட் வீக் क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸ் இதுதான். பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அனில் கும்ப்ளே ரொம்ப ஈஸியா வந்து போட்டிருக்காங்க. மூவி வந்து மன்மதன் அம்பு, பயங்கர சிம்பிள் க்ளூஸ், அப்படியே வெறும் டைட்டில் போட்டிருக்காங்க. பிளேஸ் இன் தமிழ்நாடு மயிலாடுதுறை அப்படிங்கறத ரொம்ப கஷ்டமா வந்து மயில் ஆடு துறை அப்படிங்கிற எல்லாத்தையும் காமிச்சு ரொம்ப கஷ்டமா ஒரு க்ளூஸ்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கான நிறைய பேர் ஆன்சர்ஸ் அமைச்சிருக்கீங்க. ஆன்சர்ஸ் அமைச்சவங்க எல்லாம் காளிதாசன், தேனி, கல்பனா சுதர்ஷன், சனிவேல், பிரதிமா பூர்ணி, லிவர்மோர், அருண்
Rajendran, Saranya Raja, Jurupavali, Vinoda and Mugil Chandra, Arizona, Devi and Ramesh, UK, Supriya Shankar, Foster City, Saravanan, Hemalata, CA, Vanmala, Kundapura, Karnataka, Rashila Karthik, Cupertino, Jayamohan, Chennai, Priya, Madurai, Radhika Srinivas, Seattle, Prasanna, Chennai, Madhuri from Singapore, Tamar Selvan, Columbus, Kottalam, Tenkasi, Jnanapriya Naraprakasham from Columbus, Ohio, Vidya from UK, Sudhakar S.S. Campbell, Anupriya, Nagarkoil, India, Gausika from Minnesota, Ragini Krish, Bangalore, Ragini Devraj, India, Vanita V, Bangalore, Raghavendran Lavanya, Union City. Thank you guys so much. One day I hope to have all of you guys on the show. Looking forward to it. Thank you so much for sending in all these answers. All right. இந்த வாரம் ஆடியன்ஸ்க்கான கொஸ்டின்ஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டி ரொம்ப சிம்பிளுங்க. கலிஃபோர்னியா தமிழ் டிவி போங்க, யூடியூப்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலயே பெல் ஐக்கான் இருக்கும், தட்டினீங்கன்னா தம்தோண்டு பெல் ஐக்கான் தட்டினீங்கன்னா எல்லா கான்டென்ட்டும் வரது எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ஆன்சர்ஸ் மறக்காம தமிழ் டிவி BayArea@gmail.com அனுப்பிச்சு விடுங்க. இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் வந்து 408-800-5358. கவலைப்படாதீங்க, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இதுல வீடியோ கீழே வரும். கவலைப்படாம மெதுவா பார்த்து ஆன்சர்ஸ் பார்த்து இந்த வார கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் சொல்லிடுங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், அடுத்தது ஒரு படம், தேர்ட் ஒன் வந்து ஒரு பிளேஸ் இன் தமிழ்நாடு. பயங்கர காம்ப்ளிகேட்டடா க்ளூஸ் வச்சிருக்காங்கலாம் நினைக்காதீங்க, போன மாதிரியே இதுவும் ஈஸி. நிறைய பேர் பார்த்து ஆன்சர்ஸ் அனுப்புங்க. ஏடா ஆடியன்ஸ்க்கு ஒரு கிஃப்ட் வச்சர் காத்துக்கிட்டு இருக்கு ஃப்ரம் ஷாஸ்தா ஃபுட்ஸ். இப்போ நம்ம போலாம். Thank you guys so much. You've been a lovely people to have on the show, Thangadurai and Manimegalai. So amazing having you guys. Thank you so much. Thank you so much. This is your host. கலிபோர்னியா மக்களே, தங்கதுரை விளம்பரம், நாங்க இப்ப கிளம்புறோம். Thank you guys. This is your host Vinay Vijay Kumar signing off for California Tamil TV. Keep watching. Thank you.